அப்படி என்னதான் இருக்கிறது மதுரை சித்திரை திருவிழாவில்? சித்திரை மாதம் கோடை வெயில் உச்சியை பிளக்கும். ஆனாலும் மதுரை மாநகரம் மட்டும் அந்த வெயில்லையும் 15 நாட்கள் குதூகலமாக இருக்கும். காரணம், மதுரை சித்திரை திருவிழான்றது ஊர் உலகம் அறிந்த விஷயம்தான். ஆனால் ஊருக்கு ஊர் இருக்கிற மாதிரி எல்லா பொழுதுபோக்கு அம்சங்களும் குட்டி நகரான மதுரையிலையும் இப்போ இருந்தாலும் கூட இந்த சித்திரை திருவிழா மட்டும் அதோட மவுசு கொஞ்சமும் குறையாமல் இருக்குது. அது எப்படின்னு சுருக்கமாக பார்ப்போம். மதுரைக்காரங்கள்ட்ட போய் சித்திரை திருவிழாவில் என்ன விசேஷம், ஏன் உங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ நெருக்கம்னு கேட்டால் அது ஒரு இமோஷன் சார்னு ரொம்பவே எளிமையாக சொல்லி கடந்துடுவாங்க. ஆனால் அந்த இமோஷன் என்னன்றது மற்றவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதை பற்றி திருவிழாக்களின் தலைநகர் மதுரைன்ற நூலை எழுதிய எழுத்தாளர் சித்திரை வீதிக்காரனிடம் பேசினோம். அவர் மதுரையின் உயிர்நாடியான சித்திரை திருவிழாவை பற்றி பல்வேறு ருசிகர தகவல்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. மதுரை சித்திரை திருவிழான்றது என்ன பொறுத்தவரை திருவிழாக்களின் திருவிழா. இந்தியா முழுக்கவே நிறைய கோவில் திருவிழாக்கள் வழிபாடுகள் இருந்தாலும் கூட தென்னிந்தியாவில் மதுரையில் கொண்டாடப்படுற இந்த சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றதா இருக்க அதை ஒட்டி நடைபெறும் சில நிகழ்ச்சிகளே காரணம்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை அவர் முதன்மையா எடுத்து காட்டுறாரு. கோவில்கள்ல திருக்கல்யாணமும் அடுத்த நாள் தேரோட்டமும் நடக்கிறது மரபுதான். ஆனா மதுரையில மட்டும்தான் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு முந்தைய நாள்ல பட்டாபிஷேகம்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு தெய்வத்துக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது மதுரையில மட்டும்தான். அந்த வகையில் மீனாட்சி அம்மன் மதுரை மக்களுக்கு தெய்வம் மட்டுமல்ல, மதுரையை ஆளும் அரசியாவும் பார்க்கப்படுறாங்க. அதனாலேயே தங்களை ஆள்ற அரசி முடிசூட்டி வர்றதை காண்றதுக்கு மக்கள் பெருந்திரளா கூடி கொண்டாடுறாங்க. மீனாட்சியை மதுரையின் மங்கையக்கரசி என்றும் அழைக்கிறாங்க. மதுரை பெண்கள் மட்டுமல்ல, பாலினம் கடந்து மதுரையில கொண்டாடப்படும் அரசியும் தெய்வமும் தான் மீனாட்சி. அதே போல பட்டாபிஷேகத்துக்கு அடுத்த நாள் நடைபெற திக்விஜய நிகழ்வும் மிக சிறப்பானது. மதுரையோட பட்டத்தரசியா முடிசூட்டி கொண்ட மீனாட்சி 8 திக்கும் வென்று வர திக்விஜயம் செல்வாங்க. அந்த நிகழ்ச்சி நிகழ்த்தப்படுவதை காண ஏராளமான பக்தர்கள் திரண்டு வருவாங்க. மீனாட்சி சிவனை வெல்லாவிட்டாலும் மங்கையர்க்கரசி மீனாட்சியுடன் மதுரை வந்த சோமசுந்தரர் ஒரு அமைச்சரை போல பட்டத்தரசிக்கு துணையாக இருக்கிறாருன்றதுதான் வரலாறு. இப்படியாக மதுரை சித்திரை திருவிழா என்பது கதை சொல்லலோட பிணைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதை புதிதாக அறிஞ்சு கொள்றவங்களுக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச கதையா இருந்தாலும் மீண்டும் கேட்டு இறை அனுபவம் பெறலான்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கொண்டாட்டமா இருக்குது. மதுரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சியை போல அழகரும் ஒரு ஹைலைட் தான். ஆற்றுக்கு இந்த பக்கம் மீனாட்சியை கொண்டாடிட்டு இருக்கையில அந்த பக்கத்துல இருந்து அழகர் புறப்பட்டு வருவாரு. அழகர் வர வழியெல்லாம் மக்கள் கூட்டமும் அவரை கூடவே ஆடி பாடி வரவேற்று கூட்டு வருவாங்க. சாமி ஊர்வலத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இயல்புதான் என்றாலும் கூட அழகரை வரவேற்க கருப்பசாமி வேடமிட்டு திரிப்பந்தம் ஏந்தி வரும் பக்தர்களை காணலாம். 18ஆம் படி கருப்பசாமி ராக்காயின்னு அழகர் திருவிழாவோடு சிறு தெய்வ வழிபாடுகளும் களை கட்டும். அழகருக்கு மொட்டையடிக்கும் நிகழ்வுகளும் நிறையவே நடக்கும். ஊர்வலமாக வரும் அழகரை தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்கும் மக்கள் திரியாட்டம் ஆடியும் செம்பு நிறைய சர்க்கரையை நிரப்பி அதை மேல சூடம் ஏற்றியும் வரவேற்பாங்க. இந்த மாதிரியான நேர்த்தி கடன்களை செலுத்த வெளிநாட்டுல இருந்தாலும் தவறாம இன்றைக்கும் ஆஜராயிடுறாங்க மதுரை மக்கள். பொதுவாகவே மதுரை சித்திரை திருவிழா வந்துட்டாலே உள்ளூர் வாசிகளோட பேச்சு இனி உலை வைக்க வேண்டான்றதா தான் இருக்கும். காலையிலேயே கிளம்பி சாமி பார்க்க சென்றால் போதும், இரவு வரை உணவு வகைகள் தாராளமாக கிடைக்கும். கூடவே குட்டி குட்டி பரிசு வகைகளும் கிடைக்கும். இந்த மாதிரியான சந்தோஷங்கள்லாம் தாண்டியும் சைவமும் வைணவமும் நாட்டார் தெய்வங்களும் கொண்டாடப்படும் மதுரை சித்திரை திருவிழா தமிழ் மண்ணின் ஆன்மீக செழுமையை உயர்த்தி பிடிக்கிற விழான்னு சொல்றாரு எழுத்தாளர் சித்திரை வீதிக்காரன். அத்துடன் திருவிழா கொண்டாட்ட சிறப்பின் இன்னொரு முக்கிய அம்சமாக பக்தர்கள் வேடம் கட்டி கொள்வதை குறிப்பிடுறாரு. குழந்தைகளுக்கு முருகன், மீனாட்சி, 18ஆம் படி கருப்பசாமின்னு வேடமிட்டு பக்தர்கள் அதற்கான விரதத்தை 1 மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கி கொண்டாட்டத்தை நீட்டிச்சுக்கிறாங்க.
விரதம் ஆரம்பிச்ச நாளிலிருந்தே திருவிழா எப்ப வரும்ன்ற எதிர்பார்ப்பும் அதிகமாயிடுது. அதனால அவங்க எதிர்பார்த்த அந்த 15 நாளும் கொண்டாட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. வைகையில கள்ளழகர் எழுந்தருளும் அதிகாலை வேளையில திரளும் பக்தர்கள் கூட்டம் மதுரை சித்திரை திருவிழா உற்சவத்தின் பரவசத்தோட உச்சம். அழகரை அழகர் கோவிலிருந்து வரவேற்கிறதோட இல்ல, அவரை திருப்பி அனுப்பி வைக்கிற வரைக்கும் பக்தர்களோட ஆரவாரம் கொஞ்சமும் குறையாது. மதுரை சித்திரை திருவிழா மதங்கள் கடந்து கொண்டாடப்படும் திருவிழா. கடவுள் வேடமிட்டு வரும் குழந்தைகளை இஸ்லாமியர்களும் வரவேற்று கொண்டாடுவதை மதுரையில மட்டும்தான் பார்க்கலாம். மதுரை வில்லாபுரம் பகுதியில் அழகரை வரவேற்க இஸ்லாமியர்கள் காத்திருப்பது மத நல்லிணக்கத்தோட உச்சம். பொதுவாகவே மதுரையில் கோரிப்பாளையம் தர்கா சந்தனக்கூடு விழாவையும், செயின்ட் மேரிஸ் தேவாலய தேர்பவனியையும், புதூர் லூர்து மேரி தேர்பவனியையும் இந்துக்கள் கொண்டாடுவது ஆண்டாண்டு காலமாகவே நடைமுறையில் இருக்கு. திருவிழான்னு வந்துட்டா நாங்கள் சேர்ந்து கொண்டாடி தீர்ப்போன்றது தான் மதுரை மக்களோட மனநிலை. இந்த மனநிலை தான் மதுரை சித்திரை திருவிழாவை இன்றைக்கும் திருவிழாக்களின் திருவிழாவாக வைத்திருக்கு. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, பள்ளிக்கூடம் முடிஞ்சு கோடை விடுமுறையில குழந்தைகள் உடலும் உள்ளமும் புதுப்பொலிவு பெறது மாதிரி மதுரைக்காரங்களுக்கு சித்திரை திருவிழா கொண்டாட்டம் புத்துயிர் பாய்ச்சும் நிகழ்வு. புதிய நம்பிக்கையோட வாழ்க்கையை நகர்த்த ஆன்மீகமும் அத்தோட இணைந்து கொள்ளும் கொண்டாட்டமும் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கு.